அருமையான நிகழ்விற்கு தலைமையேற்று நூலை வெளியிட வருகை தந்திருக்கின்ற பாராட்டுக்குரிய முனைவர் திரு ப. தாமோதரன் அவர்களை அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், பட் கொடுத்தது 2 நிமிடம் தான். நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம், என்னை தினம் தட்டி தட்டி எழுப்புது அது 3 எழுத்து மந்திரம். நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம், என்னை தினம் தட்டி தட்டி எழுப்புது அது 3 எழுத்து மந்திரம். தமிழ் வாழ்க வாழ்க. சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனயம் கொஞ்சி வர, சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனயம் கொஞ்சி வர, வாழ்த்து கவிதையில் சுருக்கமாய் வடசென்னை நம்மூர் கோப்பினார். தமிழ் நாதத்தின் குரலாகி கவிஞருக்கே கவியானாய் முப்பரிமோகன். தன் ஞானத்தின் ஒளியாகி ஞானத்தின் முத்தானாய், முத்தமிழின் பிறப்பாகி முத்துகவி வடிவானாய் என்று 60வது பிறநாள் கண்ட பத்ரேபாய் வாழ்க வாழ்க. முக்காலமும் கவி படைத்தே கவிக்கடலாய் அழகானாய், செம்மொழி ஊற்றாகி என் இதயத்தை அன்பு கூட்டானாய். கவி நட்பிலோ என்னுள் கரைபடியா எளிமை கவி கூழானாய் வாழ்க வாழ்க மோகன் வாழ்க. மனமோடி நொடிநாடி விரலாடி மேடையாடி கவி தேடி மத்தாப்பு மயிலாடி மதியாடி தமிழ் பாடி மாசிலா கவிநுனியில் எரிமலை வெடித்தே பிறக்கும் மோகன் கவிதையில் எரிமலை வெடித்தே பிறக்கும் மாலை பூபாலமாய். இன்று மாலை பூபாலமாய் நாளும் தமிழ் கவிதைகள் சிறக்கும் வாழ்க முப்பரிமாண மோகன். இது கொஞ்சம் இலக்கணத்தோட வர ஒரு பாராட்டு. மோகன் நெஞ்சத்தில் கூவிலங்காய், நெஞ்சத்தில் கூவிலங்காய், சிந்திப்பதில் தேமாங்காய், காரியத்தில் கருவிலங்காய், ஏம்புவதில் நீ புலிமாங்காய். எனக்கோ சிரித்தால் சிறுவருக்கு நீ சித்தப்பா, சிரித்தால் சிறுவருக்கு நீ சித்தப்பா, எனக்கோ கவி பெரியப்பா வாழ்க வாழ்க. இலக்கியம் காப்பதில் அவர் நல்லவரப்பா, பார்த்தோர் அவர் கவிதையை காதலிக்கும் பத்தினிப்பா. பாசக்கயிற்றால் அனைவரையும் பிடிக்கின்ற 8 ஸ்வர பூபால், நேசு நிறைவாய் அள்ளி அணைக்கும் விடுதலை நேபாள். மோகன் அன்பால் சங்கத் தமிழை இணைக்கும் மேம்பால், பசும்பால் பூரிப்பியால் பூத்து நிற்கும் சுகதாரம், கவியால் தினமெமை ஈர்க்கும் அழகு அந்தி நேர சாயங்காலம். பூபாலம் நேபாளம் மேம்பாலம் சுகதாரம் அந்தி நேர சாயங்காலம் வாழ்க நீ வாழ்க வாழ்க. சிறப்பான மாமனிதர்கள் மத்தியிலே இந்த நிகழ்வை தலைமையேற்று நூலை வெளியிட வருகை தந்திருக்கின்ற முனைவர் தாமோதரன் அவர்களை அன்போடு அழைத்து அவர் நூலை வெளியிட மரியாதைக்குரிய முதன்மை பத்திரிகையாளர் திரு நூருல் அவர்களும் மேடையில் இருக்கின்ற லோகநாதன் உட்பட அனைவருமே புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முயற்சி. இந்த பிறர்க்கரிய இந்த சிறப்புமிக்க முப்பெரும் விழாவிலே நூலை பெற்றுக்கொண்ட முதன்மை பத்திரிகையாளர் நூருல்லா தினமலர் அவர்களே, முன்னுரை கவிவாணர் ஐயா கவிதாசன் அவர்களே, வரவேற்புரை கவிஞர் வழக்குரைஞர் தமிழ் ராணா அவர்களே, நூல் திறனாய்வு ஆற்ற இருக்கும் எங்களுடைய திருவிக்கா அரங்கின் அம்பெரியார் திருவிக்கா விருதாளர் முயற்சி முருகேசனார் அவர்களே, மேலும் பல கவிஞர் பெருமக்கள் இந்த அவையிலே கூடி அவரை வாழ்த்துவதற்காக இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் வணங்குகிறேன்.
இந்த அரங்கம் இன்றைய சிறப்பு அரங்கமாக அவருடைய 60வது ஆண்டு, 60 வயது அவர் தொட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மனிதரை வாழ்த்துவதிலே எனக்கு முதலில் பெறுது. நிறைய பேர் இந்த வாழ்த்துவதற்கு வயசை தேடுவாங்க, வாழ்த்துவதற்கு மனசு தான் முக்கியம். சார், என்னை விட வயதில் உங்களை வாழ்த்த வயது என்ன சினிமாக்கார மாதிரியே பேசுங்க. வாழ்த்த வயது இல்ல, வாழ்க்கை மனசு வேணும், மனசுல சந்தோஷம் வேணும், ஓகே வேணும், அவ்வளவுதான். வேற ஒன்னும் வேணாம். இன்னைக்கு அவரை பத்தி தான் பேசணும், வேற எதை பத்தியும் பேசணும். அவருடைய கருத்துரைகள், அவரை பத்தி கவிதை எழுதுங்க. அழகா சொன்னார் நண்பர் முன்னாடி கவிதை அழகா, நம்ம ஒரு கோபிநாத் அதை சொன்னார், அழகா கவிதை சொன்னார். விட்டுருந்தா ஒரு 5 நிமிஷம் கூட அவரை பத்தி பாராட்டி இருப்பார். நீங்க வேற 2 நிமிஷம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்காக வாதாட நான் கவலையே அவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு மனிதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அருகு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கடமை. 285 உணர்வுகள் ஒன்றுபட்டால் பக்கத்துல இருக்கணும்னு. அந்த வகையில எங்களுடைய பேரறிஞர் அண்ணா நகர் கோபுர பூங்கா கிளையினுடைய இணை அமைப்பாளராக செயல்பட்டு அவரை பல ஆண்டுகள் நான் அறிவேன். இதுக்கு கூட என்ன தலைமை தாங்கணும்னு அவரு என்னைய கேட்காமையே போட்டுட்டார். அன்பின் வழி அது நம்ம போட்டா வந்துருவாரு அப்படின்னு ஒரு அன்புனால போட்டா. அப்புறம் நான் கூட என்ன சார் ஒரு வார்த்தை கேட்டு கூடாதா, நான் போயிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், நிறைய பணிகள் இருக்கேன் இல்லையா, நீங்க வர பாருங்கய்யா. அப்ப கூட அந்த அதிர்வு இல்லாம அவர் பேசின விதம், ஒருத்தர் சொல்ற உள்வாங்குற அந்த பக்குவம், மன பக்குவத்தை பார்த்து நான் வியந்தேன். எந்த பதட்டமும் அவர்கிட்ட இல்லை. நான் நீ இப்படி சொல்லிட்டீங்களா, நான் போட்டேன்னா எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் நாட் தேர் அட் ஆல். அவருடைய அந்த உள்வாங்கும் திறன், அது அவர் எடுத்துக்கிட்ட விதம், அந்த இசைவு. ஏன் அவர் இளமையா இருக்கிறாருன்னா அதான் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. நம்ம போட்டுக்கிற சட்டை பேண்ட் உருவம் மேக்கப் இதெல்லாம் காண போயிடும் ஒரு வயசுக்கு அப்புறம். ஆனா என்னைக்கும் ஒண்ணு இருக்கும், அது எப்படின்னா நம்முடைய பண்பு நலன்கள். அந்த வகையிலே ஒரு அரிய மனிதராக எல்லார்ட்டையும் அவர் பழகிற விதம், எப்போ கோவப்படுறது அவர்கிட்ட நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் கூட நான் சொல்லுவேன். ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா என்னன்னு வள்ளுவரை கேட்டேன். 309 பாருங்க. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியன்னு எழுவார். உள்ளத்தளவுல கூட கோபம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவன் நினைச்சதெல்லாம் அடைவான், அவனை யாரும் தடுக்க முடியாது. அன்குவெஸ்டினபிள், அன்பீச்சபிள், அன்டிஸ்பியூட்டட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே ஒரு அற்புத மனிதர். அவரை நீங்க எப்பவுமே நான் அவர்கிட்ட பார்த்திருக்கேன். எல்லாரோட மிங்கில் அவர் கலந்து, எல்லாரோட கலந்து பழகுவார். இது இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்னு சொல்லி கொடுப்பாங்க. பாடங்களா ஜெனரல் பீப்புள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இவரே கத்து விடலாம் என்ன கேட்டா. ஏன்னா வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்றவங்க தான் MBAs. திருக்குறள் சொல்வதற்கல்ல, வாழ்க்கையில் வாழ்வியலாக அவர் ஒரு திருக்குறளாகவும் இருக்கிறார், கவிதையாகவும் இருக்கிறார். முப்பரிமாணம் இல்லை, அவர் பல பரிமாணம். ஆமா, அதான் உண்மையும் கூட. ஏன்னா ஒரு மனிதனை நம்ம எப்படி எடை போடுறோம்? பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை. 505வது குறள். ஒரு மனிதனை எடை போட அவனுடைய உருவம் என்பது ஓரளவு பார்த்தா பறிச்சுக்கிறாரு, நல்லவரா இருக்காரு, பொய் சொல்ல மாட்டாரு, வெள்ளையாகிறாரு, உண்மையா இருக்கிறாரு, நம்மால எடை போட்டுருவான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? பெருமைக்கும் சிறுமைக்கும் அவனுடைய செயல் தான் யான். அவன் செயலை பார், அவன் எப்படி பண்பான் நடந்துக்கிறான், எப்படி பார்த்தவன மனிதன். சில பேர் பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும். 144 வச்சுக்கினே பார்ப்பாங்க. ஒரு பார்க்கறதுலயே பார்த்த பிச்சைக்காரமா இருக்கிறான், அவனுக்கு ஒரு தலைமை உட்கார வச்சுக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆண்டோர் சபை, அதனால நீங்க யாரும் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த பார்க்கும் வாய் பொய்யை தவிர வேற எதுவும் சொல்லாது, நீங்க மனம் பாருங்க. ஆனா கண்ணு உண்மையை தவிர வேற எதையுமே சொல்லாது. ஐஸ் வில் ரிவீல் ஒன்லி தி ரைட் திங்ஸ். ஆனா நம்ம வாய் என்ன வேணா பேசுவோம், நம்ம கண் பொய் சொல்றது. ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்கன்னும் போது அவங்களை கவனிக்கணும். நம்மளுக்கு என்ன அவங்க நினைக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு காட்டணும். நுண்ணியம் என்பால் அளக்கும் போது காணுங்கால் கண்ணல்லது இல்லைங்கிற 710வது குறள். அதுக்கு உதாரணம் நம்மால் தான். அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரு கண்ணில் என்னைக்குமே
ஒரு இனிமைதான் தெரியும். அந்த நேர்பட பேசுன்னு சொல்லுவார் பாருங்க, நேர்பட பேசக்கூடிய அந்த தன்மை தெரியும். இத்தனை குணநலன்களின் தொகுப்பாகத்தான் நம்மிடையே முப்பரிமாணம் ஐயா இருக்கிறார். அவருடைய 60 வயது நம்ம ஐயா சொல்லும்போது சொன்னார், வயது ஒரு தடை இல்லை, இது புரட்சி தலைவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஆமா, புரட்சி தலைவர் சொன்னார். டேல் கார்னேஜி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தயவுசெய்து முடிஞ்ச அந்த புத்தகம் வாங்கி படிங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட் என்று எழுதுவார். ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட். உடம்புக்கு வயசு எல்லாம் அது பயாலஜிக்கல் சேஞ்ச், நோ பாடி கேன் ஸ்டாப். இந்த இதுக்கு லிமிட்லெஸ், இது இன்ஃபினிட். இந்த எண்ணங்களுக்கு வயசே கிடையாது. அந்த எண்ணங்களால் வாழ பழக்கங்கள், அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல், சயின்டிபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சிந்தசிஸோட எழுதுவார், ஆய்வோட எழுதுவார், ஆராய்ச்சி. அந்த நூலை படிக்கும் பொழுது நமக்கு நிறைய வெளிப்பாடு. அப்ப என்னன்னா, நான் முப்பரிமாணமான நேராவே பார்க்கிறேன். ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட். அவர் உற்சாகமா கவிதை, எந்த ஒரு பிறந்த நாளா இருந்தாலும் அப்படியே வருவாரு, அப்படியே கடகட கட 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 அந்த ட்ரெயின் மாதிரியே கவிதை வார்த்தைகள் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாரு. அப்படியே ஆசு கவி மாதிரி அப்படியே டக்குன்னு எடுத்து சொல்லுவாரு. அதுதான் அந்த வாழ்த்தினுடைய. சில பேர் வாழ்த்துக்கு முன்னாடி இந்த ஆள் வாழ்த்தலாமா வேணாமா, எது போடலாம் அப்படின்னு யோசிப்பான். அவரை டப்பட்டப்பட்டப்பட்ட அண்ணா நகர்ல இருக்கிறதுனா ஒரு பெரிய சந்தோஷமா வாழ்த்து. எங்க போனாலும் நீங்க பாத்துக்கலாம், அப்படியே இந்த மெஷின்ல வர மாதிரி வரும், வாழ்த்துவார். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய, அதுதான் அவருடைய இடம். 60 வயசுன்னு சொன்னாரா நம்புவீங்களா? அது கிடையவே கிடையாது. ஆமா, எப்பவும் இளமையா தான் இருக்கிறார். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகம். Nothing ever great was achieved without enthusiasm. மன குதூகலம் இல்லாமல் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அது சாப்பிடுறதுல இருந்து, அடுத்தவங்க கிட்ட பேசுறதுல இருந்து, நடந்துக்கிற முறையில இருந்து, பார்க்கிற பண்பட்ட பார்வையில இருந்து எல்லாமே மனம், எண்ணங்கள். அதெல்லாம் ஒரு ஐயா அவர்கள் ஒரு சிறந்த, நான் இப்ப பேசுறதெல்லாம் நான் எதை சொன்னாலும் அவரை தான் செய்யறேன். நான் பேசுறதுன்றது நான் ஒரு கருவி, நான் ஒரு வாயில், அவ்வளவுதான். ஆனா என் வாயில் வருவதெல்லாம் அதற்குண்டான புகழ் அவருக்கு தான் செய்யும். நம்ம பெருமையை நம்ம இங்க பேச வர, நம்மை விட 1000 நம்ம பேசலாம், நம்மள ஒரு மிகப்பெரிய மேடை பேச்சாளனா காட்டிக்கலாம். ஆனா எல்லாத்த விட அந்த பேசு பொருள் யார்? அவர் தான் முக்கியம் இல்லையா? நீங்க நம்ம அதுதான் முக்கியம். முப்பரிமாணம் நம்ம எல்லாரும் நல்லா இருந்துச்சு, நீங்க நிறைய நாள் இருக்கணும், இன்னும் நீங்க நிறைய கவிதைகள் படைக்கணும் அப்படின்னு நம்ம நெஞ்சார வாழ்த்துற அந்த ஒரு சொல். Brevity is the soul of wit and Shakespeare. நுணுக்கம், சொல் நுணுக்கம் அறிவின் அடையாளம். பல கற்ற வள்ளுவர் சொல்றார், பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்கள் தேர்த்தார். 649வது குறள் 65வது அதிகாரம். குறித்த சொற்களால் சொல்ல தெரியலன்னா நம்ம நிறைய சொல் தேடிப்போம். குறிப்பா ஒரு சுருக்கமா அப்படின்னு அவரை நச்சுன்னு வாழ்த்தணும்னா அந்த 2 குறள்ல கூட வாழ்த்தணும், 2 அடியில கூட வாழ்த்தணும். ஆனா அந்த வாழ்த்துல உண்மை இருக்கணும், உயிர் இருக்கணும். அந்த வாழ்த்து அவருக்காகவே நம்ம சொல்றதா. அப்படிப்பட்ட அவருடைய புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. இந்த 60வது ஆண்டு அவர் எப்படி வேணா கொண்டாடிடலாம். ஆனா இத தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள் முன்னிலையிலே இதை நாம் ஒரு பயன்படு விழாவாக, தமிழ் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாரே, அது அவருடைய பெருந்தகை உள்ளத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை என்பது உண்மை. ஏன்னா எப்படி வேணா நம்ம இன்னைக்கு பெரிய ஹோட்டல்ல வச்சு நிறைய எல்லாம் போட்டு கடன் வாங்கி கூட நம்ம கிராண்டா செய்யலாம். இன்னைக்கு 60வது விழாலாம் எப்படி எப்படியோ செய்யறாங்க இல்லையா? உறவுக்காரங்களை மட்டுமே கூப்பிட்டு பெரிய இதெல்லாம் வச்சு பண்றாங்க. ஆனா ஐயா அவர்கள், மோகன் ஐயா அவர்கள் எந்த ஆடம்பரமும் இல்லாம தமிழ் அறிஞர்களை அழைத்து, தமிழ் பெரியார்களை அழைத்து, நல்ல நட்பு சான்றோர்களை அழைத்து இந்த விழாவை அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு உண்டான அந்த தமிழ் உணர்வு, நட்பு உணர்வு, அரங்க உணர்வு, அமைப்புகள் உறவு, இதெல்லாம் தான் அவருடைய பெருந்தன்மையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் நேரத்தின் காலத்தின் அருமை கருதி இந்த நூல்ல ஒரு அணிந்துரையும் என்னை கேட்டிருந்தார். அதையும் ஐயா கொஞ்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க முடியுமான்னாரு. அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துறேன். அது ஒன்றும் பெரிய எனக்கு ஒரு சிரமம் இல்லை அப்படின்னு நான் எழுதி பேப்பர்ல தான் கொடுத்தேன், டைப் கூட பண்ணல. அதையும் அவர் அழகுபட இந்த ஒரு நூலை வாங்கி இது பண்ணியிருக்காரு. இதுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நூலை பெறுவதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த நூலை வாங்கி பயனடைய வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொண்டு இறையருளால், இயற்கையருளால்
அவர் பன்னெடுங்காலம் வாழ்ந்து பல படைப்புகளை தமிழ் உலகிற்கும் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு அறிகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சான்றோர்களே, தோழர்களே, சாதனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் சமத்துவ இலக்கிய சங்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்னுடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் முப்பரிமாற மோகன் அவர்களுடைய 60வது விரிவிழா. எப்போது பிறந்த நாள் விழா நடத்தாதவர்கள் கூட அவர்களுக்கு மிக முக்கியமாக தோன்றும் 50வது விழாவையோ அல்லது 60வது விழாவையோ நடத்திட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அந்த வகையிலே நான் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு பொன்விழாவை நடத்தியவர் என்ற உரிமையோடு அவர் நான் மணிவிழாவை நடத்தப் போகிறேன் என்று கூறியவுடன் மிகுந்த உற்சாகத்தோடு அதற்கான ஆலோசனையை நான் வழங்கியவர். இந்த நிகழ்ச்சி நான் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்திருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியை காட்டிலும் முக்கியம் வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததும் புகை வாழ்ந்ததும் என்று கூட நான் கூறுவேன். அதுக்கு என்ன காரணம்னா, என் நிகழ்ச்சியை காட்டிலும் மேம்பட்டது இந்த நிகழ்ச்சி. அதுக்கு என்ன காரணம்னா, என் நிகழ்ச்சியில ஓரிரு நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றவர்களை தான் நான் அதிகமா என்னுடைய நிகழ்ச்சியில கலக்க வைப்பேன். உதாரணமா, ஒரு நிகழ்ச்சியில என்னுடைய நிகழ்ச்சியில தொகுப்பாளர் போடணும்னா நிறைய தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்கள நான் போட மாட்டேன். இதுவரைக்கும் 30 ஆண்டுகள் மிக நெருக்கமான என்னுடைய அண்ணன் கவிஞர் சிந்தை வாசன் அவர்கள் ஒருபோது என்னுடைய நிகழ்ச்சியில அவரை தொகுப்பாளரா போட்டதே இல்லை. ஏன்னா அவர் புதியவர் இல்லை, இலக்கிய உலகத்துக்கு புதியவர் இல்லை. அவர் மிக சாதனையாளர். ஏன்னா கலைஞருடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார், இளையராஜாவுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார், கங்கை அமரனுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார், அதுபோல் ஓமி கவிஞர் சுரதா அவர்களுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்கள் யாரையெல்லாம் மிக மேம்பட்ட உயர்ந்த மனிதர், உயர்ந்த கலைஞர் என்று நினைக்கின்றீர்களோ அத்தகைய மனிதருடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டு தொகுத்து வழங்கும் சாதனையை படைத்தவர் தான் அன்பிற்குரிய அண்ணன் சிந்தை வாசன் அவர்கள். அந்த வகையில் அவர் எண்ணிக்கையில் 5000 நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறார். அத்தகைய ஒரு சாதனை படைத்தவர் நண்பர் முப்பரிமாற மோகன் அவர்கள் கேட்டபோது, நமது நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு ஆளை தொகுத்து வழங்க வைக்கணும் அப்படின்னு அவரு கேட்டபோது, உடனே நீங்க சொல்ற அந்த அரும்பாக்கத்திலேயே அண்ணன் சிந்தை வாசன் அவர்கள் இருக்கிறார், பொருத்தமான மனிதர், உங்களுக்கு உங்க நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெருமையாக அமையும், அதனால் அவரை போட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் கூறிய போது உடனே தொடர்பு கொண்டு நான் கேட்டுட்டேன் அப்படின்ற அந்த தகவலையும் சொன்னான். அப்படியே வாங்க, தினமலர் நிருபர் நூருல்லா ஐயா அவர்கள் இங்க போனார். அவர் மிக பெரிய சாதனையாளர். என் நிகழ்ச்சியில கூட இது மாதிரி சாதனையாளர் வந்தது கிடையாது. ஒரு நிருபர் வந்திருக்கிறார். அப்துல் கலாம் ஐயாவோடு மிக நெருக்கமான ஒரு மனிதர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் நூருல்லா ஐயா முப்பரிமாற மோகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்தியது மிக 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 சிறப்பான ஒரு சம்பவம், பெரிய சம்பவம். அடுத்தது அதோட விட்டாரா பாருங்க, 36 ஆண்டுகள் மீனவ மக்களின் துயரத்தை துடைப்பதற்காக, கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்பதற்காக சுமார் 40 ஆண்டுகள் உழைத்து கொண்டு வருகின்ற ஒரு உத்தம சீலர் என்னுடைய குருநாதர் திரு கடலார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார். இது சாதாரண விஷயமே இல்லைங்க.
40 ஆண்டுகள் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் திரு கடலார் அவர்கள். மீனவனை பார், மீனவரின் இதயம், கடலார் என்ற 3 பத்திரிகைகளை நடத்தியவர், மிகப்பெரிய மனிதர்களோடு தொடர்பு கொண்டவர். அத்தகைய ஒரு சாதனையாளர் இப்போது முப்பரிமாண மோகன் அவர்களை வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார். அதோடு அப்படியே வாங்க, நம்ம ஐயா இருக்காரு இல்லையா, முயற்சி ஐயா முருகேசன், மிக தன்னம்பிக்கை பேச்சாளர், மிக ஆழமான ஒரு உரையாளர் என்பதை நான் சில அண்மையில் தான் நான் அவருடைய சில பேச்சுகளை கேட்டு ரொம்ப வியப்படைஞ்சேன். எப்படி இவரு நம்ம பார்வைக்கு வராத போயிட்டாரு, ஏன்னா நம்ம தான் பெரிய ஆளு, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம்னு அவசியம் இல்லை. அதான் சில சந்தர்ப்பங்கள் வருகின்ற போதுதான் சில முக்கியமான மனிதர்கள் நமக்கு அறிமுகமாவாங்க. அந்த வகையில் நான் முப்பரிமாண மோகன் அவர்களோடு தொடர்பு கொண்டதால் ஏற்பட்ட தொடர்பு ஐயா முயற்சி முருகேசன் அவர்கள். மிக அற்புதமான பேச்சாளர். அதை நான் நீங்க தான் பார்த்திருப்பீங்களே, ஐயா பேசணும்னு நினைக்கிறேன். ஐயா பேசுறீங்களா? இனிமே பேசுவார் பாருங்க. அதாவது ஒரு விழாவில் 100% அந்த விழாவை குறித்து ஒரு மனிதர் பேசுகிறார் என்றால் அது முயற்சி முருகேசனா தான் இருக்கும். அதாவது ஒரு நிகழ்ச்சியை சுற்றி சுற்றி வர வேண்டும். ஒரு சிறந்த பேச்சாளன் என்பவன் எவன் தெரியுமா? எந்த நிகழ்ச்சியில் பேசுகின்றானோ அந்த நிகழ்ச்சியை சுற்றியே அவனுடைய பேச்சு அமைய வேண்டும். அவன் தான் சிறந்த பேச்சாளன். அந்த பேச்சாளி என்பதற்கு மிக உதாரண புருஷாக வீட்டிருப்பவர் தான் நமது ஐயா முயற்சி முருகேசன் அவர்கள். இப்போது பேச போகிறார். அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ஐயா எனக்கு ஏற்கனவே பார்த்திருக்கேன் அறிமுகங்கள்ல. இத்தகைய இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளராக கலந்து கொண்டிருப்பவர்கள் சாதாரண ஆட்களே கிடையாது. என்னுடைய நண்பர் தமிழரானா 7 புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. நமது அண்மையில் கவி உலகத்துக்கு அறிமுகமாகி மிக விரைவாக தமிழகத்தில் முன்னணி கவிஞராக இருப்பவர் நம்ம ஊர் கோபிநாத் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மிக ஜனரஞ்சக கவியாளர் அவர். எங்கெல்லாம் கூட ஓரம் தள்ளிட்டு அவர் முன்ன வந்துட்டார். இப்போ நம்ம ஊர் கோபிநாத் என்றால் அந்தந்த ஊர்ல அவருடைய கோபிநாத் என்றாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்திருப்பவர் நமது கோபிநாத். அப்படியே பாருங்க, நம்ம செந்தமிழ்தாசன், டாக்டர் ஞானபாரதி செந்தமிழ்தாசன் 7-8 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மிக அற்புதமான புத்தகங்க, மிக அற்புதமான புத்தகங்கள், தன்னம்பிக்கை தொடர்பான புத்தகங்கள், வாழ்க்கையை எப்படி நடத்திட வேண்டும், அதை அழகா நேர்த்தியா எப்படி வாழ்க்கையை நகர்த்துவது என்ற அந்த அறிவுரைகள்லாம் கூடிய ஒரு அற்புதமான புத்தகத்தை உலக அளவில் இருக்கின்ற அறிஞர்களுடைய கருத்து பொக்கிஷங்களை எல்லாம் உள்ளடக்கி அவருடைய நடையில மிக எளிமையா பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் திரு ஞானபாரதி செந்தமிழ்தாசன் அவர்கள். அது எவரெல்லாம் வந்திருக்காரு, எத்தனை பேர், என்னுடைய நண்பர் ஆசிரியர் நம்ம கவித்துறவி சுபசந்திரசேகரன், இப்படி எத்தனையோ நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு 30 ஆண்டுகள் சுரதாவோடு, மிகப்பெரிய கவிஞர்களோடு, ஆரியம் வீரப்பன் ஐயா அவர்களோடு இலக்கிய நடைப்பயணம் பயின்ற திரைப்பட பாடலாசிரியர் என் அன்பிற்குரிய தோழர் கவிஞர் வீரமுத்து அவர்கள் இங்க வந்திருக்கின்றார். ரொம்ப முக்கியமான 30 ஆண்டுகள் நாங்க சிந்தவாசம் எல்லாம் ரொம்ப எப்போதும் சுரதாவோட இருப்போம். அது அண்ணன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய முயற்சி. அது அவரு அப்பா முதல்ல போயிட்டு முப்பரிமாணம் முதல்ல சிந்தைவாசனை புக் பண்ணுங்க நீங்க. ஏன்னா அவர் வேற எதனா நிகழ்ச்சியில ஒத்துக்க போறாரு, அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன நல்ல வேலை கரெக்டா அது ஓய்வா அமைச்சு போயிட்டு இந்த தேதி. இப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் வந்திருக்கின்றார்கள். நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்ச்சிகள் தான் சிறந்த நண்பர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறது. அப்படி ஒரு என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அன்பிற்குரிய கம்யூனிஸ்டத்தின் மூத்த தலைவர் நல்ல கண்ணாயா அவர்களை என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு முறை வர வைத்தேன். அந்த விழாவில் அறிமுகமான ஒரு அரிய நண்பர் தான் கவிஞர் முப்பரிமாண மோகன் அவர்கள். அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய நட்பு, பேரன்பு, சமூக சேவையின் மீது அவர் கொண்டிருக்கிற ஈடுபாடு, இவையெல்லாம் நான் மிக விரைவாக நட்பு கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அதே நேரத்தில் எங்களுடைய சங்கத்தில், சமத்துவ இலக்கிய சங்கத்தில் அவரை துணைத் தலைவராக நியமிக்கும் அளவுக்கு அவருடைய நட்பு, ஒரு பேரன்பு காரணமாக அமைந்தது என்றால் சொல்வதற்கில்லை. அத்தகைய ஒரு அன்பு மிகுதியால் என் இதயத்தை கொள்ளை கொண்டவர். சில நண்பர்கள் அறிமுகமாவதால் நமக்கு இழப்பு, ஆனால் கவிஞர் முப்பரிமாணம் நமக்கு அறிமுகமாவதால் நமக்கு லாபம். அத்தகைய மனிதர்
முப்பரிமாண மோகன் நான் வந்து ஒப்புக்கு சொல்லவில்லை, ஒப்பிட்டே கூறுகிறேன். அத்தகைய ஒரு அரிய மனிதர் தான் நமது முப்பரிமாண மோகன் அவர்கள். நான் அவரோடு அறிமுகமானதால் எனக்கு லாபம். நான் பலருக்கு அறிமுகம், எனக்கு லாபம். அதை வந்து நான் விரிவா இங்க சொல்ல வேண்டியதில்லை. நிறைய நம்ம அறிஞர் பெருமக்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அரிய மனிதனுடைய கவிஞர் முப்பரிமாணம் அவர்களுடைய இந்த வரி விழாவில் உங்களை எல்லாம் உங்களுக்கு முன்னே நான் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தன்னுடைய நல்ல எண்ண கரங்களை அனைவருக்கும் நீட்டி அன்பு காட்டுகின்ற கவிஞர் முப்பரிமாண மோகன் அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். தொடர்ந்து அவர் இந்த சமூகத்துக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார் என்று கூறிக்கொண்டு அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.